ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி டே 18 ஆஃப் ட்விங் லேட் கோட் ப்ராப்ளம். இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்ளம் பார்ப்போம் அப்படின்னா 2161 பார்ட்டிஷன் அரே அக்கார்டிங் டு தி கிவன் பிவட். ஸோ நமக்கு ஒரு நம் அரே கொடுத்துருப்பாங்க அண்ட் பிவட் கொடுத்துருப்பாங்க. அந்த நம் அரேவை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும். எப்படி அப்படின்னா பிவட்டோட லெஸர் நம்பரை பிஃபோராகவும் பிவோட்டோட இன்பிட்வீன் நம்பரை சென்டராகவும் அண்ட் பிவோட்டோட கிரேட்டராக இருக்கிற நம்பரை வந்து லாஸ்ட்டாகவும் நம்ம கொண்டு வரணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். பிவோட் வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 விட லெஸ்ஸர் தென்னாக இருக்கிறத வந்து ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கிறோம் 953. நெக்ஸ்ட்டு பிவோட்டோட ஈக்குவலாக இருக்கிறத போட்டுக்கிறோம் 1010. நெக்ஸ்ட்டு பிவோட்டை விட ஹையஸ்ட்டாக இருக்க 12 and 14 போட்டுக்கிறோம். ஸோ இதுதான் நம்மள அவுட்புட் கொண்டு வரணும். ஸோ நான் இதுக்கு வந்து என்ன அப்ரோச் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் அப்ரோச் போட்டுக்கிறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன போட்டுக்கிறேன் அப்படின்னா int ns ஈக்குவல் டு நம்ஸ்டாட் லென்த் வாங்கிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அது எதுக்கு அப்படின்னா நம்ம ரிசல்ட் அரேயில் வந்து நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்காக இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இண்ட் அப்படி சொல்லிட்டு நான் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2ல் ஒரு ஃபார் லூப் போட்டுக்கிறேன். ஃபார் int i is equal to 0 to n வரைக்கும் ரன் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். இஃப் நம்ஸ் ஆஃப் ஐ லெஸ் தென் பிவோட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸில் போய்ட்டு நான் ஆட் பண்ணிட்டே வரேன். தென் இண்டெக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வரேன். இதே மாதிரியே இந்த ஸ்டெப் மாதிரியே நம்ம ஈக்குவல் டுக்கு ஒரு ஃபார் லூப் அண்ட் கிரேட்டர் தென்க்கு ஒரு ஃபார் லூப் போட்டு போகிறோம். ஸோ ஸ்டெப் 2ல் நமக்கு ஈக்குவல் டுக்கான ஒரு ஃபார் லூப் போட்டுடும். ஃபார் int i is equal to 0 to n வரைக்கும் ரன் பண்ணுறோம். கண்டிஷன் அதுதான். நம்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு பிவோட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அரேயில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இண்டெக்ஸாக ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 வந்து சொன்ன மாதிரி கிரேட்டர் தென்னுக்கு. ஸோ கிரேட்டர் தென்னுக்கு வந்து அதே மாதிரி ஃபார் int i is equal to 0 to n வரைக்கும் ரன் பண்ணிக்கிறேன். இஃப் நம்ஸ் ஆஃப் ஐ வந்து கிரேட்டர் தென் பிவோட்டாக இருந்துச்சுன்னா அரேயில் ஆட் பண்ணிவிட்டு இண்டெக்ஸாக ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்புட்டையும் அவுட்புட்டையும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு லெஸ் தென் தி 10 தட் இஸ் லெஸ் தென் தி பிவோட் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது இன்புட்டில் 9 5 and 3 இருக்குது. ஸோ அதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னவாக இருக்கும் 2வாக நமக்கு மாறிடும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபாரில் போட்டப்போ நமக்கு இண்டெக்ஸ் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி 2ன்னு வந்துடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு 10 செக் பண்ணுறப்ப நம்ம அரேயை வந்து 2லேருந்து ஆட் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். அரே இண்டெக்ஸை வந்து 2லேருந்து நம்ம ஆட் பண்ணிட்டே வரப்போகிறோம். ஸோ அப்போ என்ன ஆட் ஆகிருக்கும் அரேயில் 10 ஆட் ஆகிருக்கும். ஸோ 10 ஆட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னவாக மாறிடும் 4ன்னு மாறிடும். ஸோ அப்போ தேர்டு ஃபோர் லூப் அப்போ இண்டெக்ஸ் வேல்யூ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 4லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால தான் 3 ஃபோர் லூப்புக்கு ஒரே இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு int ns ஈக்குவல் டு நம்ஸ்டாட் லென்த் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு int is equal to 0 போட்டுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஃபாரில் போட்டுக்கிறேன். ஃபார் int i is equal to 0 i less than n i ப்ளஸ் ப்ளஸ். நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். இஃப் நம்ஸ் ஆஃப் ஐ லெஸ் தென் பிவோட் இருந்துச்சு அப்படின்னா நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸில் போய்ட்டு நம்ஸ் ஆஃப் ஐயை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் ப்ராசஸை வந்து கண்டிஷன் வேறையோடு நான் வந்து இன்னும் 2 ஃபாரில் போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் வந்து ஈக்குவல் டுக்கு போட்டுக்கிறேன். ஸோ இஃப் நம்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு பிவோட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸில் போய்ட்டு நம்ஸ் ஆஃப் ஐயை ஸ்டோர் பண்ணிட்டு இண்டெக்ஸை வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் வந்து கிரேட்டர் தென்னுக்கு நான் போட்டுக்கிறேன். ஸோ நான் அதே மாதிரி வந்து ஃபார் லூப் போட்டுட்டு இஃப் கண்டிஷன்ஸில் வந்து நம்ஸ் ஆஃப் ஐ கிரேட்டர் தென் பிவோட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸில் வந்து நம்ஸ் ஆஃப் ஐ ஸ்டோர் பண்ணிட்டு இண்டெக்ஸை ப்ளஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக நான் ரிட்டர்ன் நம்ஸ் கொடுக்குறேன். ஸோ நான் ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு எரர் காட்டுது. என்னன்னு பார்த்தோன்னா நான் வந்து சேம் நம்ஸ்லேயே நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணுறப்ப எனக்கு வேல்யூஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆயிருமே தவிர என்னால் வந்து கரெக்டான அவுட்புட்டை கொண்டு வர முடியாது. ஸோ நான் புதுசாக நம்ஸ் 1 ஆஃப் அப்படி சொல்லிட்டு ஒரு அரே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் என்னோடய வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு நியூ அரேயில் தட் இஸ் நம்ஸ் 1 அரேயில் வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ரன் பண்ணி பார்த்தா எனக்கு ரன் ஆயிடுச்சு அண்ட் டெஸ்ட் கேசஸ் எல்லாமே பாஸ் ஆயிடுச்சு. இது வந்து நார்மல் அப்ரோச்சு. இப்போ வந்து நான் 2 pointers அப்ரோச் போடுறேன். ஸோ 2 pointers அப்ரோச்சில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1ல் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா int left is equal to 0 வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு int 0 is equal to 0 வச்சுக்கிறோம். இது எதனால் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் வந்து என்ன டினோட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிவோட்டோட கம்மியாக இருக்க வேல்யூவை நம்ம வந்து கவுண்ட் பண்ணுறதுக்காக வந்து லெஃப்ட் வச்சுக்கிறோம்.
0 எதுக்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்னா ஈக்குவல் டு வேல்யூஸ் இருக்கிறதுக்கு வந்து நான் 0 டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்பில் வந்து இன்ட்டு i is equal to 0 to n வரைக்கும் ரன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இஃப் கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். if nums of i வந்து லெஸ் தென் பிவோட்டாக இருக்கிறப்ப நான் லெஃப்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு வரேன். நெக்ஸ்ட் அப்படி இல்லை nums of i வந்து ஈக்குவல் டு பிவோட்டாக இருக்குது அப்படின்னா நான் வந்து 0வை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வரேன். நான் இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கிரேட்டர் தென்னுக்கு நான் வந்து கண்டிஷன் செக் பண்ணவே இல்லை, அதே மாதிரி நான் இன்க்ரிமெண்ட்டும் பண்ணலை. ஸோ நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் 3ல் வந்து நான் இன்ட் i is equal to 0, j is equal to left, z is equal to left plus 0ன்னு போட்டிருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் எதனால் நான் போட்டேன் அப்படி சொல்லிட்டு. ஸோ நமக்கு தெரியும் 10 வந்து நம்மளோட பிவோட், அதோட கம்மியாக இருக்க வேல்யூஸ் என்ன 9, 5, 3. ஸோ அதோட வேல்யூஸ் என்ன நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் செக் பண்ணி வச்சுருக்கோம், லெஃப்ட்டுங்கிற வேரியபிள் இன்க்ரிமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்படி பார்த்தா எனக்கு லெஃப்ட் வந்து 3ன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஈக்குவல் டு செக் பண்ணுறேன். பிவோட்டோட ஈக்குவல் டு என்ன 2 வேல்யூ இருக்குது. ஸோ எனக்கு வந்து 0 வந்து 2ன்னு இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ இண்டெக்ஸில் ஸ்டோர் பண்ணுறப்ப தட் இஸ் ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணுறப்ப எனக்கு ஸ்டார்டிங் என்னவாக இருக்கும் 0லேருந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதனால் இன்ட் i is equal to 0 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் j is equal to ஏன் லெஃப்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த 3 எலிமெண்ட் வந்து எனக்கு ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நான் எந்த இடத்துல இருந்து நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு நம்பரை நான் ஸ்டோர் பண்ணணும், தேர்ட் இண்டெக்ஸ்லேருந்து தான் நான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து j is equal to லெஃப்ட்னு போட்டுக்கிறேன். j இண்டெக்ஸ்லேருந்து என்ன நமக்கு ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஈக்குவல் டு இருக்கிற வேல்யூஸ் ஸ்டோர் ஆகும். தட் இஸ் பிவோட்டுக்கு ஈக்குவலாக இருக்க வேல்யூ ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு இசட் என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா கிரேட்டர் தென் வேல்யூ. அது எப்படி நமக்கு தெரியும் 0வையும் லெஃப்ட்டையும் எனக்கு ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து கிரேட்டர் தென் வேல்யூ தெரியும். ஸோ அதனால நான் வந்து z is equal to left plus 0ன்னு போட்டிருக்கேன். ஸோ நம்மளை அவுட்புட் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து 953 வந்துடும். ஸோ அதனால நான் i is equal to 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு 3 எலிமெண்ட் பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு j எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் எனக்கு 3லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்போ தான் வந்து எனக்கு ஈக்குவல் டு வரும். அதே மாதிரி எனக்கு கிரேட்டர் தென் எந்த இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டோர் பண்ணணும் எனக்கு 5th இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதனால நான் z is equal to left plus 0ன்னு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமாக தான் இருக்கும், பட் வந்து இது ஒரு ஈஸி கான்செப்ட்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஃபார் லூப் போட்டுக்கிறேன். ஃபார் இன்ட் l is equal to 0 to n வரைக்கும் ரன் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இது ஒரு சிங்கிள் ஃபார் லூப்லேயே போட்டு நான் ஆன்சர்ஸ் கொண்டு வந்துடுவேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஆப்டிமைஸ்டு வே தான். ஸோ இஃப் கண்டிஷனில் nums of l லெஸ் தென் பிவோட்டாக இருக்கிறப்ப நான் சொன்ன மாதிரி ரிசல்ட்டோட அரேயில் ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணி nums of l பிரிண்ட் பண்ணிட்டே வருவேன். நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டுவாக இருக்கிறப்ப நான் என்ன சொன்னேன் ஜேலேருந்து நம்ம வந்து வேல்யூ ஸ்டோர் பண்ணணுன்னு சொன்னேன். ஸோ ரிசல்ட் ஆஃப் ஜேலேருந்து நான் வேல்யூ ஸ்டோர் பண்ணுவேன். இதே கிரேட்டர் தென்னாக இருந்துச்சு அப்படின்னா நான் ரிசல்ட் ஆஃப் இசட்லேருந்து வேல்யூ ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் ஃபர்ஸ்ட்டு வந்து இன்ட் n is equal to nums dot length போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு ரிசல்ட் அரே வச்சுக்கிறேன். res of is equal to new int of n. நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி லெஸ் தெனை வந்து நான் கேல்குலேட் பண்ணுறதுக்காக l is equal to 0ங்கிற ஒரு வேரியபிளும் அண்டு ஈக்குவல் டு வேல்யூஸை நான் கேல்குலேட் பண்ணுறதுக்காக z 0 அப்படிங்கிற ஒரு வேரியபிளும் நான் டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப்பில் இன்ட் i is equal to 0 to n வரைக்கும் ரன் பண்ணிவிட்டு இஃப் கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். இஃப் nums of i லெஸ் தென் தி பிவோட்டாக இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லாமல் ஈக்குவல் டு பிவோட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து 0 ++ பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து int i is equal to 0, j is equal to left, z is equal to left plus 0 நான் போட்டுக்கிறேன். நான் ஏங்கிறத நான் பிஃபோராகவே சொன்னேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நான் ஃபார் லூப் போட்டுக்கிறேன். ஃபார் int l is equal to 0, l less than n, l++. ஸோ இஃப் nums of l வந்து லெஸ் தென் தி பிவோட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரிசல்ட் ஆஃப் ஐயில் வந்து நான் nums of l வந்து ஸ்டோர் பண்ணிட்டே வரேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து எல்ஸ் இஃப் கண்டிஷனில் வந்து ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுன்னா ரிசல்ட் ஆஃப் ஜேலேருந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். அப்படி பிவோட்டை விட கிரேட்டர் தென்னாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ரெஸ் ஆஃப் இசட்லேருந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ரன் பண்ணி பார்த்தா நான் எனக்கு எரர் காட்டுது என்னென்னா நான் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து அந்த எல்ங்கிற வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். லைக் ஃபார் லூப்புக்கும் அதான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அண்ட் லெஃப்ட் அப்படிங்க இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கும் அந்த வேரியபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை வந்து கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணேன். எனக்கு வந்து 2 டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிடுச்சு அண்ட் ஓவராலாக ரன் பண்ணாலும் எனக்கு பாஸ் ஆகிடுச்சு.
ஸோ இன்றைக்கான டே சேலஞ்சை நம்ம சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ டே 18 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நான் கேன்வா ஓப்பன் பண்ணி இன்றைக்கான டிக் மார்க் போட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபார் தட் ஸ்டே கனெக்டட்.